1985ன்னு நினைக்கிறேன். கொடைக்கானலில் கூக்கால்னு சொல்லுவாங்க அப்போ. அந்த பகுதியில் மூலிகை பறிக்க போயிருந்தோம். அப்போ அதியமான் வந்து ஔவையாருக்கு கொடுத்த கருநெல்லி எங்களுக்கு அங்கே கிடச்சது. அப்போ அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. எப்போ வந்தாலும் நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அளவாக பறிச்சுட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் சீக்கிரமாக இங்கே கீழே வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மனசில் இருந்தது. அதனால் முன்னால் இருந்ததை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டோம். வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். அப்போது ஒரு சினிமா பிரபலம் ஒருத்தருக்கு கூட கொடுத்தோம். அந்த கருநெல்லி வந்து சாதாரண நெல்லி மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் கொஞ்சம் வெளிர் பச்சையாக இருக்கும். மேலே வந்து தக்காளி பழம் மாதிரி கொஞ்சம் தட்டையாக இருக்கும். காயாக இருக்கும். பழுக்கும்போது ப்ளம்ஸ் மாதிரி கலர் மாறும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அது முழுசாக கருப்பாகுது. இந்த நெல்லி மாதிரி இல்லை. புளிப்பு மட்டும் இல்லை, அது புளிப்பும் இனிப்பும் சமமாக அவ்வளோ ஒரு தித்திப்பாக அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது அந்த கருநெல்லி. அப்புறம் எப்போ வேணாலும் நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போகும்போது ஃபாரஸ்ட்காரங்க வந்து அந்த ஏரியாவை வெட்டிட்டாங்க, சுத்தம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை.